எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிவிகே பிரசிடெண்ட் விஜய்க்கு அதாவது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அந்த ரேலி சென்னையில் நடக்கிறதுக்கான எல்லா கிளியரன்ஸும் வந்து இது பண்ணப்பட்டிருக்கு, கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 30th அன்னைக்கு மார்ச் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது இன்னைக்கு. அப்புறம் வந்து விஜய் அதை வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தொகுதியோடத. அதுக்கப்புறம் வந்து அந்த கேம்பெயின் பப்ளிக் மீட்டிங்கும் ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அந்த மீட்டிங் வந்து 2 மணிக்கு வந்து அந்த பப்ளிக் மீட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேண்டிடேட்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஈவெண்ட்டும் வந்து அந்த சிட்டியில் அதை கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க சண்டே அன்னைக்குன்னு சொல்லப்படுது. இந்த அப்ரூவல் எதுக்கப்புறம் வந்திருக்குன்னா, விஜய் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு ஈசியை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போய் வந்து அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ரூலிங் பார்ட்டிக்கு அந்த இது இதாக ஃபாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காரு. பர்மிஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கல கேம்பெயின் ஈவெண்ட் நடத்துறதுக்கு அப்படின்னு வந்து வித்தவுட் வேலிட் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டிவிகேவோட சீஃப் கோஆர்டினேட்டர் கேஏ செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயோட அந்த இருக்கிறவர் அந்த செக்ரட்டரியேட் வந்து அந்த இதை சப்மிட் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்திருக்காங்க. அங்கே கேண்டிடேட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஈவெண்ட் வந்து என்னென்னா ஆக்சுவலி 27th வந்து நடக்க வேண்டியதை வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருக்காங்க. அது ஆன்லைன் மூலியமா இது வந்து இதை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலுமே வந்து அட்வான்ஸாக 44 ஹவர்ஸ் அட்வான்ஸாக இருந்தாலுமே வந்து அது கேன்சல் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவிகே பிரசிடெண்ட் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈசியை போய் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த சீனியர் அஃபீஷியல்ஸு அந்த இதை போலீஸை பற்றிலாம் வந்து கொஞ்சம் அலிகேஷன்லாம் ஏதோ வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து இவங்களுக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அந்த அசம்பிளி எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பண்ணுறதுல வந்து அஃபெக்ட் ஆகுது எங்களுடைய அந்த கட்சியோட அந்த இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். விஜய் வந்து சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்கள வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸ்டேட் செக்ரட்டரியேட்டில். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சப்மிட்டும் பண்ணியிருக்காரு ரெப்ரசன்டேஷனை. அங்கே வந்து கிளியரன்ஸ் கேட்டிருக்காரு. பார்ட்டியுடைய கேம்பெயின் ஈவெண்ட்ஸு அந்த இதுக்கெல்லாம் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக இன்வென்ஷன் வேணும் இசிஏயோடது என்ஷூர் பண்ணுங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த ரெப்ரசன்டேஷன் ரிக்வெஸ்ட்டில் வந்து ஈசி அந்த இதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்ஜென்ட் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் சிஇஓ அந்த இது வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் அப்சர்வர்ஸு அப்புறம் என்ஷூர் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் இருக்கணும். அதை பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இந்த ரேலிஸ்க்கு பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிக்வெஸ்ட்டில் வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சில அஃபீஷியல்ஸ் பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ப்ரெஷர்னால் வந்து அவர் வந்து அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சாதகமாக சில பேர் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் எழுப்பியிருக்காரு. அவர் வந்து தன்னோட பார்ட்டியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் அஃபெக்ட் ஆகுது இந்த கேம்பெயின்லாம் பண்ணும்போது. அந்த டினையல் பர்மிஷன் வந்து எங்களுடைய ரேலிக்கு பெரம்பூர்லேயுமே வந்து அந்த இது டினையல் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து சில இடங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வென்யூஸை வந்து டிக் பண்ணி வச்சுருக்காங்க, பேரிகேட் போட்டு இந்த செலக்டிவாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர் இந்த என்விரான்மெண்ட் அந்த இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீஜரல் ரூல்ஸ் பிரகாரம் அதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வில்லிவாக்கம் அந்த இதை வந்து ஆஃபீஸையுமே வந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து இன்றைக்கி பெரம்பூரில் பேசுகிறதுக்கு ரேலி நடத்துறதுக்கான பர்மிஷன் கிடச்சிருந்துருக்கு. இன்றைக்கி நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். இனிமேல் தான் தெரிய வரும் அடுத்த நியூஸில் அவர் என்ன பேசினார் என்ன ஏது அப்படிங்கிறது, எல்லாம் ஸ்மூத்தாக போச்சா என்ன ஏது அப்படிங்கிறது. தேர்தல் நாள் நெருங்கிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நல்லாட்சி அமையட்டும், நல்லா வந்து தமிழகம் செழிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த bell icon. Thank you.